Hi everyone, welcome to Veggie எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஆடி மாத ஸ்பெஷல் மாவிளக்கு மாவு வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் காய வச்சுருங்க. இப்போ கையில் தொட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு இருக்கும்போது அதை பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நம்ம பவுடர் பண்ண அரிசி மாவு, ஒரு 1/2 கப் வெல்லம், 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், நெய், இதுதான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை மிக்சியில் திருப்பியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடரையும் அதிலேயே ஆட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் வெல்லத்தையும் போட்டுடலாம். நல்லா பவுடர் பண்ணி கையால் பிடிக்க வரணும், அந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. கீ ஊற்றி நல்லா நம்ம கை ஹீட்டுக்கே அது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடணும். இப்போ நான் 2 சின்ன உருண்டையாக உருட்டிட்டேன் பாருங்கள். இப்போ இதை விளக்கேற்ற முடியாதுங்கிறதால பெரிய ஒரு விளக்காக ஒரே ஒரு விளக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மாவிளக்கு மாவு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.